உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஜனநாயகனை பற்றியே பேசிட்டு இருக்கீங்களப்பா. விஜயோடைய அரசியல் என்ன, தாவேக்காவுடைய அடுத்த கட்ட பணி என்ன? ஒரு பக்கம் படம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் முக்கியமாக அரசியல்ன்ற ஒரு விஷயம். 2026 இந்த வருஷத்தோடைய தேர்தலை இன்னும் ஒரு 3 மாதத்தில் இருக்குது. அதை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இதை மறந்துட்டாரா விஜய் கட்சியினர் மறந்துட்டாங்க. இதையே பிடிச்சிட்ருக்கீங்கன்னு. எங்கள் ஜனநாயகனுக்கு எப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஜனநாயகனுக்கு எப்படி ஒரு பெரிய வரவேற்பு காத்துக்கிட்டு இருக்கோ, அதே போல் தாவேக்காவிற்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் அரசியல். இது பாட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுவும் சினிமா அப்படின் பொழுது, ஜனநாயகன் படம் பொழுது இது விஜயோடைய கடைசி படம். இந்த படத்துக்கு ஏன்பா இவ்வளோ பெரிய அழுத்தம்? இந்த படம் வந்திருக்கலாமே. இந்த படத்துக்கு என்ன காரணம்? இங்கே யார் எங்கேருந்து இதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல. ரைட்டு, ஓகே. கேவிஎன் நிறுவனம் ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர், நாங்கள் மேல்முறையீட்டு மனு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியாச்சு. ஒருவேளை அது திங்கக்கிழமை வருது, எடுத்துக்கிறாங்க. அங்கே உள்ள ஜட்ஜு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்ட்டா 14ஆம் தேதி படம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. பொங்கல் வெளியிட பட்டையை கிளப்ப போது அதில் மாற்று கருத்து கிடையாது. சோலோவாக இப்போ பராசக்தி அடிச்சிருக்கு. பராசக்தியை நல்ல படம் தான், சோலோவாக அடிச்சுட்டு இருக்கு. இன்னும் பராசக்தின்னு சொல்லும்போது தான் ரவி மோகன் நேற்று பேசியிருக்கார் ஒரு தேட்டர் முன்னாடி. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இதுவாக பேசியிருக்கார். அண்ணன் படம் எப்போ வந்தாலும் அது அண்ணன் படம் தான் அவரும் சொல்கிறார். அதே சமயத்தில் தம்பிக்கு எங்களுக்கெல்லாம் வழிவிட்ட அண்ணன் வராரு, எப்படியா இருந்தாலும் வருவார். அவர் தம்பிங்கன்னு சொல்கிறத சிவகார்த்திகேயன், ஜெயபிரவி, அதான் ரவி மோகன், அதர்வா, இந்த தம்பிங்களுக்காக வழிவிட்டார் அவர். அண்ணன் அண்ணன் தான் அப்படின்னு அதைத்தான் விஜய் ரசிகர்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் அண்ணன் தான் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கல் எப்படி இருக்குது அப்படின்போது அதுவும் படு விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. மிக குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தேர்தல் அறிக்கை ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சில தேர்தல் அறிக்கையிலேருந்து சிலதெல்லாம் லீக் பண்ணிட்டாரு விஜய் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது கூட விமர்சனமாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சொந்த வீடு வேணும், சொந்தமாக கார் வேணும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பட்டதாரி இருக்கணும், எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு. இவர் கார் வாங்கி கொடுத்துருவாரா, இவர் வீடு கட்டி கொடுத்துருவாரா, இவர் பைக் வாங்கி கொடுத்துருவாரான்னு இருக்கணும் தான் சொன்னேன்னு. இது கூட தேர்தல் அறிக்கையிலிருந்து ரேஸாக கசிந்த ஒரு விஷயம். அதைத்தான் அப்படியே மெதுவாக போட்டு போனார் அப்படின்னு. ஆனால் ஒன்று தேர்தல் அறிக்கையே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. 12 பேர் கொண்ட குழு தவைக்காவிலிருந்து இந்த தேர்தல் அறிக்கையை கள ஆய்வோடு பண்ணுறாங்க. மிக குறிப்பாக சாதாரண மக்கள் இருக்காங்க, சாதாரண தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, சாமானியர்கள் இருக்காங்க இல்லையா, சாமானியர்களுக்குள்ள பிரச்சனை, சாமானியர்களுக்கு என்ன சலுகை கிடைக்க வேண்டும், சாமானியர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்கள பற்றி கள ஆய்வு உள்ளே போய் களத்தில் இறங்கி உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கான வருமானம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஒரு வாழ்வாதாரத்தை தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இலவசத்தை தம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்களா, இந்த பொருளாதார நிலையில் நீங்கள் எப்படி இதை சமாளிக்கிறீங்க அப்படின்னு அந்த 12 பேர் கொண்ட குழு களத்தில் இருக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள். விஜய் குறிப்பாக பெண்கள் 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 அப்படின்னு சொல்றது, தாவேக்காவிற்கு பெண்களுடைய வாக்கு கணிசமான வாக்கு இருக்குது என்று கருத்து கணிப்புகள் பல சொல்கிறது. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பெண்களுடைய பிரச்சனை என்ன, பெண்களுக்கு இலவசம் கொடுத்துட்டா மட்டும் போதுமா, பெண்களுடைய கல்வி என்ன, பெண்களுடைய வாழ்வாதாரம் என்ன, இதெல்லாம் தாண்டி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குடும்ப வன்முறைகள், எதிரான விஷயங்கள், இதற்கெல்லாம் என்ன தீர்வு, இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுப்போம். இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அரசு ஊழியர்கள் இவங்களை கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு என்னப்பா கவர்மெண்ட் வேலையில் தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்த ஊழியர்கள், சாராத ஊழியர்கள் இப்போ இருக்காங்களே, தூய்மை பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள், இவங்களுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இதையும் கவனத்தில் கொண்டு அந்த தேர்தல் அறிக்கையை மிக கவனமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, சரி. இது ஒரு பக்கம். நேற்று இந்த சிபிஐ விசாரணை, இது ஒரு பக்கம். இந்த சிபிஐ விசாரணை தாண்டி இந்த வருகிற 12ஆம் தேதி டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க விஜயை. அவர் போவாரா அல்லது வழக்கறிஞர் அனுப்புவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இந்த வீடியோ நம்ம பேசுகிற இந்த நேரம் அவர் அநேகமாக டெல்லி கிளம்பலாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுங்கள். நேர்லேயே போய் நான் சந்திக்கிறேன், பார்த்துக்கிறேன். இது என்ன இருக்குது சிபிஐ விசாரணை தானே கூப்பிட்டுருக்காங்க, அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன், அவங்க கேட்குற ஆதாரத்துக்கெலாம் இது பண்ணுறேன்,
இதை தாண்டி நேற்று வந்து அந்த பிரச்சார வாகனம், கரூருக்கு சென்ற அந்த பிரச்சார வாகனத்தை வந்து கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க சென்னையிலேருந்து. அதனுடைய நீளம் அகலம், அதை பின்னாடி எவ்வளோ பேர் வந்தாங்க, அதை எவ்வளோ பேர் தொத்திக்கிட்டு வந்தாங்க, உள்ளே எவ்வளோ பேர் இருந்தாங்க, கண்டிப்பாக அந்த அதுக்கான விசாரணை, அதுக்கான ஆய்வு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பஸ்ஸை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. அது இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்னும் என்னப்பா கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தாவேக்கா வரல. ஆளாளுக்கு ஒரு கூட்டணி, எடப்பாடி கூட வந்து அன்புமணி ராமதாஸ், அப்புறம் வந்து வழக்கம் போல் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள் இன்னொரு பக்கம், அப்புறம் மற்றவங்க யாருமே வாயை திறக்கலை. ஏறக்குறைய டாக்டர் ராமதாஸ் வந்து நாங்கள் திமுக பக்கம் தான் போவோம், விசிகா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நாங்கள் ஏன்னா நல்லாட்சி தந்துக்கிட்டு இருக்காரு முதல்வர், அதனால் நாங்கள் அங்கே தான் போவோம் அப்படின்பொழுது தாவேக்கா தனித்து விடப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தாவேக்கா தனித்து தான் போட்டியிட போகுதா? அப்படி தனித்து போட்டி எடுத்தால் 4 முனைய போட்டியாக மாறும், 5 முனை போட்டியாக மாறும், ஓட்டெல்லாம் செதறி போயிடும். இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ரொம்ப சாதகமாக மாறிடுங்க, ரொம்ப ஈஸியாக வின் பண்ணின்னு வந்துடுவாங்களே, இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. ஆனால் தாவேக்காவிற்கும் விஜய்க்கும் ஒரு ஐடியா இருக்கும். தாவேக்காவினுடைய பக்கபலமாக மூளையாக செயல்படக்கூடிய செங்கோட்டையன் அதற்கான வியூகம் அமைத்துள்ளார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், கடலூரில் நடந்த தேமுதிகனுடைய மாநாட்டில் கூட்டணி பற்றி சொல்லவே இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், சொல்லவே இல்லை. அது ரொம்ப எதிர்பார்த்தாங்க, நாங்கள் யார் கூட கூட்டணி போக போகிறோம்னு. என்டிஏ கூட்டணியில் நாங்கள் தொடருவோமா, இருக்கிறோமா, அல்லது வந்து நாங்கள் வந்து திமுக போக போகிறோமா, இல்லை தம்பி விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கன்னு பார்த்தா கூட்டணி நாங்கள் பின்னாடி அறிவிக்கிறோம், நாங்கள் ஒன்றும் அவசரப்படலை அப்படின்னா. ஆனால் அதே சமயத்தில் விஜய் பிரபாகரனுடைய பேச்சு ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க பேச்சாக அங்கே வந்து பார்க்கப்பட்டது. நான் வந்து எங்கள் அண்ணன் விஜய் அண்ணனுக்கு அவர் ஒன்று கேட்டால் ஒரு அப்பா ஸ்டாண்ட், அவர் எனக்கு அப்பா ஸ்டாண்ட மாதிரி கூட நான் அண்ணனுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸாக சொல்கிறேன். அந்த அட்வைஸாக அண்ணன் ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கலையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவருக்கு மட்டும் சொல்கிறேன் நான். ஏன்னா ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை ஒரு திரைப்படத்துக்கான பிரச்சனை. அந்த திரைப்படத்துக்கான பிரச்சனைக்கு திடீர்னு குய்யோ முறைன்னு வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸார் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அண்ணன் நம்பிடாதீங்க, இதெல்லாம் நாடகம், இப்படி நம்பிட்டா அவ்வளோதான். அவங்க எதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும், நான் பட்டிருக்கேன், நான் அனுபவப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க, எல்லாரையும் கவனிச்சுட்டு இருங்க. நான் வயசில் சின்னவனாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், எனக்கு விருதுநகரில் என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்படின்னா. விருதுநகரில் சுற்றி சும்மா சொல்ல விடுங்க விஜய் பிரபாகர், போகாத இடம் இல்லை, சுத்தாத இது இல்லை, பரோட்டா கடையில் பரோட்டா சாப்பிட்றது, டீ கடையில் டீ ஆத்துறது, போய் எளிய மக்கள்கிட்ட போய் சேர்றது. ஆனால் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோற்று போயிட்டார். காங்கிரஸை சேர்ந்த மாணிக் தாக்கூர் தான் வந்து வெற்றி பெற்றார். இப்போ அதை தான் சொல்கிறாரு, அதெல்லாம் நம்பாதீங்கண்ணே, நான் சொல்கிறேண்ணே உங்கள் தம்பி. ஏன்னா பக்கத்து தெருவுக்காருங்க. அப்போலாம் விஜயகாந்த் வீடு வந்து கண்ணம்மாள் ஸ்ட்ரீட்னா விஜய் வீடு வந்து காவேரி தெரு சாலை கிராமத்தில் பக்கத்து ஸ்ட்ரீட்டு, அந்த ஒரு உரிமையில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சீமான் அவர் வழக்கம் போல், ஏமா ஜனநாயகம் படம் தான் படமா, மற்ற திரைப்படங்கள்லாம் திரைப்படமே கிடையாதா, மற்ற திரைப்படங்கள்லாம் பிரச்சனை வந்ததே இல்லையா, குற்றப்பரம்பரைன்னு ஒரு படம் செல்லுமணி இயக்குன படம், அதை கொத்தி 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 சென்சாரில் எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க, யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தீங்களாப்பா? இன்னைக்கு வந்துட்டீங்க, ஜனநாயகம் ஒரு பிரச்சனைன்னு இருக்கிற கட்சிக்காரங்களாம் சேர்ந்து இது பண்ணுறீங்க. நீங்கள் நான் நடித்த படம் ஒன்று அடங்காதேன்னு ஒரு படம், மொத்தம் 500 கட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு மத அரசியல் பேசியிருக்கிறேன், நான் ஒரு வசனம் பேசியிருக்கிறேன். அதுக்காகவா இதுக்கு யாராவது இந்த சீமானுக்கு குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு வழக்கம் போல் விஜய் அரசியலில் பண்ணாலும் ஒரு காண்டாயிராரு, சினிமா சம்பந்தமாக வந்தாலும் ஒரு காண்டாயிராரு. என்னன்னு தெரியல, அவர் கேட்குறது நியாயம் தான். 500 கட்டு கொடுத்துருக்குற அந்த படத்துக்கு யாராவது குரல், இவர் சொன்ன பிறகு தான் தெரியுது இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு தாண்டி இதெல்லாம் மீறி ஜனநாயகன் இப்போ இந்த டைமுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்பொழுது களை கட்டும் கல்லா கட்டும், அதான் மாற்றுக்கிறதே இல்லைங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொன்னது தான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு எதிராக களை இறங்கிட்டாரு, துப்பாக்கியை முதுகில் வச்சுட்டாரு, ஆச்சா போச்சா. இது சிவகார்த்திகேயன் வந்து சொல்லி தான் இந்த ரிலீஸே ரெடி பண்ணுது. சிவகார்த்திகேயன் தான் ஃபோன் போட்டு எல்லாருக்கும் வந்து விஜய் எதிர்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணது. ஏங்க அது அப்புறமா பேசிட்டாரு, அண்ணன் படம் வரட்டும், தம்பி படம் பின்னாடி வரேன்னு. சரி, தம்பி படமே முதல்ல வந்துடுச்சு. நாம் ஆரம்பத்துலேருந்து சொன்னது என்னன்னா, ஜனநாயகன் ஒரு பக்கா கமர்ஷியல், அதுக்குள்ள ஒரு அரசியல் சொல்லக்கூடிய ஒரு படம், அது ஒரு ஜானர். அது விஜய் ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும் மாஸ் தாங்க. விஜயை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. அதே வேளை சிவகார்த்திகேயன் படம் இது வேற ஒரு மொழி, அந்த மொழிக்காக
போராடினவர்கள். அந்த மொழி சார்ந்த விஷயம், இந்தி திணிப்பு, 60களில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அது வந்து வேற, இதுல ஹீரோயிசமே கிடையாது வந்து. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சிவகார்த்திகை ஹீரோ, ரவிமோகன் ஹீரோ, அதர்வா ஹீரோ, ஜிவி பிரகாஷ் ஹீரோ. ஆனால் ஜனநாயகன் அப்படி கிடையவே கிடையாது. அதனால தான் ஜனநாயகனை தியேட்டருக்காரங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. நீங்க 14 இல்லைங்க 15 கூட கொண்டு வாங்க, கோர்ட் தீர்ப்பு வந்துட்டா நாங்க ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறோங்க. 2026 தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஆக்சிஜனே வந்து ஜனநாயகம் தான். இருக்காதா பின்ன? ஏங்க அவங்க வந்து ஒரு திருவிழா டைமுங்க, ஒரு பண்டிகை டைமு, அவ்வளவு கூட்டம். நீங்க தியேட்டருக்கு கூட்டத்தை வரவைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது. அதை தான் அந்த தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்றாங்க வந்து. விஜய் படம்னா எங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், வராதது மிகப்பெரிய வருத்தம். திருப்பூர் சுப்பிரமணியம் ரொம்ப பணியாவே கேட்டிருந்தார் சென்சார் போர்டு கிட்ட. ஐயா உங்ககிட்ட நான் பணிவாவே கேட்டுக்கிறேன், 1000 பிரச்சனை இருக்கலாம், அந்த படத்தை விட்டுருங்க. இந்த தியேட்டரை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர் இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்காவது ஏதாவது நல்ல முடிவு சொல்லுங்க. எதிர்த்து எதுவுமே பேசல. இது இது என்ன வேண்டுகோள் தான். இது வந்து கேட்பாங்க இல்லைங்களா? ஒரு பஞ்சாயத்தில் போகும்போது, ஐயா அந்த குடும்பம் இவங்களை நம்பியே தாங்க இருக்குது, விட்டுருங்க, நீங்க மனசு வச்சுன்னா நடக்குங்க, அந்த குடும்பத்துக்காக அதுக்குள்ள இருக்கவங்கள, அந்த குடும்பத்தை நம்பி இருக்கிற அத்தனை உறுப்பினர் இருக்காங்க, விட்டுருங்க அப்படின் போது, டிக்கெட் கொடுக்குறவங்கலேருந்து, அந்த தியேட்டரை பெருக்கிறவங்கலேருந்து, கேன்டீனில் வேலை செய்கிறவங்க, அதை நம்பி இருக்கிற தொழிலாளர், ஆப்ரேட்டரு, எவ்வளோ பேர் வந்து விட்டுருங்க அப்படின்னு. அப்படி வந்தால் அப்படி ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும். பராசக்தியும் ஒரு பக்கம் ஓட்டம், ஜனநாயகனும் ஒரு பக்கம் ரெக்க கட்டி பறக்கட்டும். அதில் மாற்றுக்கிறதுக்கிட்டே கிடையாது. திங்கக்கிழமை அதற்கான முடிவு என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் மீறி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு யாருன்னு தெரியல இதை கலப்பி விட்டது. ஜனநாயகனே ஓடிடியில் விடணும்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரு. தியேட்டராவது இதுவாகுது, ரிலீஸ் ஆகுது, நீங்கள் சென்சார் ஆகுது, அதுவாகுது, அப்படிலாம் சொன்னதா இல்லை. விடுறா ஓடிடியில், நெட்ஃப்ளிக்ஸில் விடு, அமேசானில் விடு, பார்த்தலாம் நம்ம அப்படின்னு. எங்க ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோவுடைய கடைசி படம், அது மாஸ் ஹீரோவுடைய கடைசி படம், ஒரு அரசியலுக்குள்ளே வராரு, 69வது படம். அந்த கடைசி படத்தை ஒரு பண்டிகை நாளில் ஒரு பெரிய திரையில் எப்படி கொண்டாடணும்னு அந்த ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அது ஓடிடியில் உட்காந்து மொபைல்லையும் வீட்லேயும் லேப்டாப்லேயுமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் வந்து, இந்த சென்சாரில் ஏகப்பட்ட கட்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஓடிடினா உங்களுக்கு வந்து சென்சார் கிடையாது, போடுங்க என்னென்ன இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, விடுறா அப்படின்னு கோவத்தில் சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்குது. இல்லை, இதில் வந்து ஒரு ப்ரொடியூசர் அவருடைய முதலீடு தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் மீறி ஒரு ஹீரோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த படத்தில், அந்த சொல்லியிருக்கிற விஷயத்தை நம்ம தியேட்டரில் போய் ஒரு கொண்டாட்டமாக பார்ப்போம், ஒரு ஃபேமிலியோடு பார்ப்போம். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பசங்களாம் வீடியோ விடுறாங்க, விஜய் படம் வந்து தள்ளி போயிடுச்சான், அதனால் என்ன அப்படின்னா ஓன்னு அழுது வந்து. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஒரு குழந்தை பிறண்டு இதுவாகுது. இதுதாங்க வந்து என்ன மேஜிக்னே தெரியல வந்து. நீங்கள் உலகத்தில் உள்ள உச்ச நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், வந்து சினிமா நட்சத்திரங்கள் குழந்தைங்களுக்கு பிடித்தமான நட்சத்திரங்களாக இருப்பாங்க. அப்போ தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிறவங்களா இருப்பாங்க. அதனால் ஜனநாயகனுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும். அந்த நல்ல தீர்ப்பு திருவிழாவாக தியேட்டரில் கொண்டாடப்படும். மிக முக்கியமான விஷயம். சரி, ஜனநாயகன் ஒரு பக்கம் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து ஈரோட்டில் கடைசியாக பேசினார் விஜய். இதுக்கப்புறம் எங்கே சேலத்தில் பேச போகிறாருன்னாங்க. இந்த 30ஆம் தேதியும் கடந்து போயிடுச்சு. இந்த பொங்கல் வரப்போது, தை பிறந்தால் வழி பிறக்கணுவாங்க. இது எப்போ பேச வருவார்? முக்கியமான விஷயம், சேலமா தர்மபுரியான்னு 2 விதமாக இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்து மக்களை சந்தித்து தான் ஆகணும். ஏன்னா எலெக்ஷன் 2-3 மாதம் தான் இருக்குது. மிக முக்கியமான விஷயம், சின்னம் கொடுத்துட்டாங்க தாவேகாவிற்கு. அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு விழாவாக, ஒரு மாநாடாக, ஒரு மக்கள் சந்திப்பாக அந்த மேடையில் விஜய் அறிவிக்க போகிறார். நிறைய பேர் கூட சொல்லலாம், சின்னம்லாம் பெரிய விஷயமாங்க, அதெல்லாம் ஒரு காலங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு விசிலோ ஆட்டோவோ ஒரு சாமானியர்களுடைய பயன்பாட்டில் இருக்கிற ஒரு சின்னம் கிடைச்சதுன்னு வச்சுங்க, அது சின்னம் தானே. எம்ஜிஆருக்கான மிகப்பெரிய வெற்றி வந்து அந்த இரட்டை இலை தான். அது அந்த இரட்டை இலைன்னு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம்னா, ஈஸியாக அப்படி மக்கள் முன்னாடி காட்டுறது தான் இந்த 2 விரலை. அப்படி ஒரு சின்னம், அந்த சின்னத்தை விரைவில் ஒரு சேலம் மக்கள் சந்திப்பிலோ தர்மபுரி மக்கள் சந்திப்பிலோ அதை வெளியிட போகிறார். இந்த ஜனநாயகன் படம் இந்த ரிலீஸ் ஆன பிறகு முழு நேர அரசியலில் ஃபுல் ஸ்விங்காக இறங்கி தாவேகாவுடைய பணி இருக்க போகிறது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மிடில் ஒரு கூட்டணி அறிவிப்பு இருக்கும். யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டணி விஜயுடன் இருக்கும். அந்த கூட்டணி தலைவர்கள் ஒரு பெரும் மேடையில் நின்று கைகோர்க்கப் போகிறார்கள். அதிரடியான அரசியலாக விஜயுடைய அரசியல் வருகிற சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.